திருவண்ணாமலை மத்திய கூட்டுறவு வங்கியின் கிழக்கு கிளையில் போலி நகை அடமானம் வைத்ததாக 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விமுறையான விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில். மணிகண்டன், என்ன விவரம்? எதற்காக இந்த 5 பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க? வணக்கம் கோபால். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்திய கூட்டுறவு வங்கியின் கிளைகள் மாவட்டம் முழுவதும் சுமார் 37 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை காந்திநகர் 3வது தெருவில் மத்திய கூட்டுறவு வங்கியின் கிழக்கு கிளை செயல்பட்டு வரும் நிலையில மத்திய கூட்டுறவு வங்கியின் கிழக்கு கிளையில் அடமானம் வைக்கப்படும் நகைகள் அடங்கிய பாக்கெட்டுகள் ஆண்டுக்கு ஒரு முறை 100% ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். இந்நிலையில் அதன்படி திருவண்ணாமலை காந்திநகர் கிழக்கு மத்திய கூட்டுறவு வங்கியில் கடந்த ஜூன் முதல் டிசம்பர் வரை அடமானம் வைக்கப்பட்டுள்ள நகைகளை அடங்கிய பாக்கெட்டுகள் கடந்த 24ஆம் தேதி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அதில் 151 பாக்கெட்டில் இருந்த நகை போலி தங்கம் என அதிகாரியால் கண்டறியப்பட்டது. அதனுடைய மதிப்பு 2,88,00,000 ரூபாயாக தெரிகிறது. இந்நிலையில் இது குறித்து ஆய்வுக்கு வந்த அதிகாரிகள் மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குனர் ஜெயம் அவர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன்படி மேற்கூறிய 6 மாத காலத்தில் அந்த வங்கியின் பணிபுரிந்த கிளை மேலாளர் உட்பட 5 பேர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொண்டு கிளை மேலாளர் 5 பேர்களும் மேலாண்மை இயக்குனர் ஜெயம் அவர்கள் தற்காலிகமாக பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டதால் இதனால் திருவண்ணாமலை பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் மேலும் நகைகளை அடமான வைத்த வங்கி கணக்குகள் அனைத்தும் யார் யார் பெயரில் உள்ளது என்றும் மேலும் அவர்களுக்கு இந்த போலி தங்க நகை அடமானம் வைத்ததில் தொடர்பு உள்ளதா என முழு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த விவகாரம் திருவண்ணாமலை நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.